இந்த வீடியோவில் நம்ம இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப குறிப்பாக இந்த வீடியோவில் நம்ம நெஃப்டி இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெஃப்டி இண்டெக்ஸில் நிறைய செக்டாரை சேர்ந்த ஸ்டாக்ஸ் இருக்குது. இதில் ஒரு சில செக்டார் ஏற்றமடைகிறப்போ ஒரு சில செக்டார் இறக்கமடையும். டொமஸ்டிக் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செக்டார்களில் மாறி மாறி முதலீடு செய்வாங்க. நீங்கள் செக்டார் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு செக்டார் ஏற்றமடைகிறப்போ ஒரு சில செக்டார் இறக்கமடையும். அதே மீண்டும் என்ன ஆகும்னா இறக்கமடைஞ்ச செக்டார் ஏற்றமடையும், ஏற்றமடைஞ்ச செக்டார் மீண்டும் இறக்கமடையும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம உதாரணத்துக்கு பேங்க் செக்டார் ஏற்றமடையுதுன்னு வச்சுக்கலாம், அதே சமயத்தில் ஐடி செக்டார் இறக்கமடையுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றமடைஞ்ச பேங்க் செக்டாரில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட முதலீட்டை வெளியில் கொண்டு வந்து இறக்கமடைஞ்ச ஐடி செக்டாருக்குள்ளே கொண்டு போவாங்க. இது போல் எந்த செக்டார் ஏற்றமடையுது எந்த செக்டார் இறக்கமடையுதுன்றதை நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் இந்த முறையையும் ஃபாலோ பண்ணுறாங்க.